வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் தான் நண்பா. அது இல்லாமல் ஏகப்பட்ட அப்டேட் வந்து இந்த வீடியோவில் வந்து கொட்டி கிடக்கு. அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கரெக்டாக போய் சேரும். அதாவது ஃபஸ்ட்டாக நம்ம வீடியோவை வந்து நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நம்மளுடைய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் இல்லாத அந்த ஒரு நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வெறுக்கிறாங்க. அது இல்லாமல் எங்களோட தலைவனான ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு கண்டிப்பாக ரிட்டன் வந்தே தீரணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாகவும் இருக்குது. அது இல்லாமல் அதிகமான ஃபேன்ஸ் வந்து இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனாலும் இப்போ ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ ரிட்டன் வரப்போறாரு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம் அந்த டைமில் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷெடியூலை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதே நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டன் வருவார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற ரா இல்லை ஸ்மாக்டவுனுக்கு தான் மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எங்கே ரிட்டன் வருவார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% வந்து மண்டே நைட் ராக தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டன் வந்து மண்டே நைட் ராவில் இருந்தால் தான் நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபியூடு போகிறதுக்கு மேபி கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட் ராலேயே வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து ரிட்டன் கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்படி கொண்டுட்டு வந்தால் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஆனால் டபிள்யூடபிள்யூட ஒரு ஓன் பிளானாக இருக்குது. ஆனால் ஃபேன்ஸ் வந்து என்ற அதாவது ஃபேன்ஸ் வந்து ரியாக்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய இப்போ வந்து நைட் ஆஃப் சாம்பியன் நடக்குதுல்ல, அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு மேட்ச் நடக்குது. ஜான்சனா சிஎம்முக்கோட மேட்ச்சில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லப்படுது. ஆனாலும் அந்த ஒரு கேஷன் பண்ணுறப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து தடுத்து அவரோட கேஷன் வந்து ஃபெயிலியர் ஆக்குவார். அதனால் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கான அந்த ஒரு ஃபியூடு வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வந்து கொண்டுட்டு போய் சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம்முக்குமான ஒரு மேட்ச், அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஓன் மேட்ச் வந்து டபிள்யூடபிள்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது பிளான் அப்படிங்கிறத ஒரு அப்டேட் அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மூவி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும், அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவி வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார்ல, அதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அக்குமா ஐயோ எனக்கு வாயில் வரல அக்குமான் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார்ல, அந்த மூவியில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது ஒரு க்ளீன் ஷேவில் தான் அந்த ஒரு கேரக்டர் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அக்குமா அப்படிங்கிற அதில் வந்து நம்மளுடைய அக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இது இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்ன அப்படிங்கிற நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்து இப்போ ரிட்டன் வர போகிறார்ல, ரிட்டன் வர்றப்ப நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு நிக் நேமை வந்து நம்மளுடைய சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி வந்தார்ல, அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து அவரோட டைட்டில் லாஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கும் மேட்ச் நடந்தப்போ அப்போ நம்மளுடைய சம்மர் ஸ்லாம் வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வந்தப்போ அதாவது ஓடிசி அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டரில் வந்தார்ல, அதை வந்து இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து அதுக்கப்புறம் வந்து ஒய்டிசி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஓடிசி அப்படிங்கிறது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப், அது இல்லாமல் ஒய்டிசி அப்படிங்கிறது யுவர் ட்ரைபல் சீஃப், அதாவது உங்களோட ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறதோட தான் அதோட ஒரு மீனிங். ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வராரு அப்படின்னா ரோமன் ரெயின்ஸுக்குன்னு ஒரு நிக் நேமாக வந்து அதாவது த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறது தான், அதாவது ரோமன் ரெயின்ஸ் த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறது சொல்லிடலாம். அவருக்கான ஒரு நேமை வந்து ஒரு டேர்மார்க் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து சொல்லப்படுது நண்பா. அதாவது உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் இருக்கார் அப்படின்னா த காட்டிஸ் ஃபார் ட்ரூ மெக்கின்டையர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனா இருக்காருன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடமொழி வச்சு சொல்கிறோம்ல, அது மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வராரு அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் த ட்ரைபல் சீஃப், அதாவது உண்மையான ட்ரைபல் சீஃப் இவர் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடமொழியை வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹாலிவுட்டுக்கே போயிட்டார். ஹாலிவுட்டில் தான் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிஸியாக இருக்கார். அது இல்லாமல் நம்முடைய ராக்கு மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஒரு வேளை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹாலிவுட்டுக்கே போயிட்டார் அப்படின்னா நம்ம டபிள்யூடபிள்யூ பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிரும். அப்படி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா டபிள்யூடபிள்யூக்கு இல்லாமல் ஹாலிவுட் போயிட்டாருன்னா நீங்கள் டபிள்யூடபிள்யூ பார்ப்பீங்க அப்படிங்கிறது கொஞ்சம்
சொல்லுங்க நண்பா. கமெண்ட்ல பார்ப்பேன், பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்ல கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியன் வந்து சவுதி அரேபியால நடத்த போறாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே அங்க வந்து WWEல ஒர்க் பண்ற ரெஸ்லர்ஸா இருக்கட்டும், இல்ல கிரியேட்டிவிட்டி டீமா இருக்கட்டும், அங்க இருக்க அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ சவுதி அரேபியாவுக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஆனாலும் அங்க வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து உள்ள வரப்போ வந்து ஒரு ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்கிறப்பயோ, இல்ல ஏதோ பேசுறப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து தள்ளி போ அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு விஷயத்த அத விட்டுட்டு அவன மதிக்காம, இல்ல ஓரத்துல போடா அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு கடுப்புல ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாரு. அதாவது ஒரு பையன் வந்து சொல்றப்ப அவர் வந்து மதிக்காம போறாரு அப்படிங்கிற மாரியும் அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்ல கொஞ்சம் பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிஎம் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அத தரக்குறைவா வந்து நம்முடைய சவுதி அரேபியா பத்தி பேசியிருக்காரு. இப்ப திரும்பி அகைன் வராரு. இந்த ஒரு விஷயத்துக்கும் சூப்பரா இருக்கும். அது இல்லாம இப்போ வந்து நம்முடைய சவுதி அரேபியால வந்து நம்முடைய WWE ரெஸ்லர்ஸ்லாம் இருக்காங்க. அங்க வந்து கிக் ஆஃப் ஷோ எல்லாமே நடந்து முடிஞ்சுகிட்டு இருக்கு. அதாவது நடந்து இன்ன வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுல வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து நெறைய விஷயத்த வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சவுதி அரேபியா மக்கள பத்தியா இருக்கட்டும், இல்ல WWE பத்தியா இருக்கட்டும், இல்ல நான் விளையாட போற அந்த ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்சா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து என்னோட ரெஸ்லிங் கரியர்லயே வந்து நான் சவுதி அரேபியால ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோதப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம அது வந்து நான் கண்டிப்பா வந்து நான் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பையும் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அவரு ஆவுறாரா, ஆவ மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேணாம். வெயிட் பண்ணியே நம்ம பார்த்துரலாம். நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு தலையான நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ வந்து சவுதி அரேபியாவுக்கு ரீச் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாரி அவரே வந்து இப்போ வந்து அஃபிஷியலா அவரோட எக்ஸ் அக்கவுண்ட்ல வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நம்முடைய ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டு அதாவது இங்க வந்து கிக் ஆஃப் ஷோ வந்து நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிய போகுது. ஆனாலும் இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல. அதாவது அங்க வந்து யுஎஸ்ஏல வந்து ஃப்ரைடே நடக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு நடக்கும். இங்க வந்து நம்ம சனிக்கிழமை பார்ப்போம்ல. இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வந்து அதாவது இப்போ அது சவுதி அரேபியால மட்டும் தான் இப்படிலாம் நடக்கும். அதாவது இப்போ ஃப்ரைடே நைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ கண்டிப்பா நம்ம வந்து இந்தியால வந்து இப்போ ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமை வந்து இப்போ வந்து நாம வந்து லைவா வந்து நம்ம வந்து டிவியில பார்க்கலாம். அதாவது எப்போ பார்க்கலாம்னா ஸ்மாக்டவுன் வந்து கரெக்ட்டா 10:30 மணிக்கு வந்து நம்ம வந்து நைட்டு 10:30 மணிக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரைடே அப்படின்னு நம்ம WWE சொல்றாங்கல்ல, அத வந்து நம்ப இன்னைக்கு நடக்க போற கரெக்ட்டா 10:30 மணிக்கு நடக்க போற அந்த ஒரு ஸ்மாக்டவுன் வந்து நம்ம லைவா பார்க்கலாம். சனிக்கிழமை நம்ம பார்க்க மாட்டோம். சனிக்கிழமை வந்து அது வேற ஒரு ஷோ நடக்கும். அதாவது சனிக்கிழமை வந்து வேற ஷோ அப்படிங்கிறது, சனிக்கிழமை நைட்டு அதே 10:30 மணிக்கு வந்து நைட் ஆஃப் சாம்பியன் நடக்கும். அதனால இந்த வெள்ளிக்கிழமை வந்து இப்போ நடக்குதுல்ல ஃப்ரைடே, இன்னைக்கு வந்து எப்படியும் இப்போ வந்து ஒரு 8:30 மணின்னு வச்சுக்கோங்க. 8:30 மணின்னா, இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில வந்து நம்ம வந்து லைவா வந்து டிவில வந்து நம்ம ஸ்மாக்டவுன் வந்து பார்க்க போறோம். இத வந்து எத்தன பேர் வந்து நான் கண்ணு முழிச்சு நான் பார்க்க போறேன் அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து இப்ப பார்க்க மாட்டேன். ஏன்னா, நான் காலையில ஒர்க் போகணும். அதனால வந்து நான் கண்டிப்பா நான் தூங்கிருவேன். திரும்பி ரிவ்யூ போட்டாங்கன்னா, அது எக்ஸ்க்ளூசிவ் வந்து போடுவாங்க. அப்பயும் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நானு. நீங்க எத்தன பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க நண்பா. கோல்டுபர்க்லாம் எப்பேர்ப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது மேபி அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் நம்மளுடைய கோல்டுபர்க் வந்து இப்போ வந்து WWE வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட்டா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்முடைய கோல்டுபர்க் வந்து 1998ல வந்து WCWவோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருந்தாரு. அதுக்கப்புறம் 2003ல வந்து WWEவோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருந்தாரு. அதுக்கப்புறம் 2017ல வந்து WWEவோட யூனிவர்சல் சாம்பியனா இருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து 2020ல வந்து WWEவோட சாம்பியனா இருந்தாரு. இப்போ வந்து நம்மளுடைய 2025ல வந்து நம்மளுடைய WWEல வந்து நம்மளுடைய கோல்டுபர்க் வந்து குந்தருக்கு வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக போறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இத வந்து நம்ம வின் பண்றாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நான் பார்க்கலாம். ஆனா நம்முடைய கோல்டுபர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து WWEல வந்து சாம்பியன்ஷிப்புக்காக தான் மோதியிருக்காரு. அதுல வந்து அதிக டைம் வந்து வின்னும் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த டைம் வந்து நம்முடைய மேட்ச் பண்றாரு. அதுல வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாம இன்னொன்னு என்ன அப்படிங்கிற 2024லயும் நம்முடைய குந்தருக்கும் நம்முடைய ரேண்டி ஓர்டன் தான் அது வந்து கடைசி வரைக்கும் போனாங்க. அதாவது யாரு கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்க வின் பண்ணுவா அப்படிங்கிற மாரி போனாங்க. ஆனாலும் கடைசியில வந்து நம்முடைய WWE வந்து நம்மளுடைய ரேண்டி ஓர்டன ஒரு மிகப்பெரிய ஒரு பலியாடா தான் அதில ஆக்குனாங்க. இப்பயும் அதே சவுதி அரேபியால வந்து நம்முடைய கோடி ரோட்ஸும் நம்முடைய ரேண்டி ஓர்டன் தான் ஒரு மெயின் ஆளா இருக்காங்க. அதில வந்து இதுலயும் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ரேண்டி ஓர்டன ஒரு மிகப்பெரிய ஒரு பலியாடா யூஸ் பண்ண போறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சனாவுக்கு தான் மேட்ச் நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனாலும் நம்முடைய WWE வந்து நம்முடைய ரேண்டி ஓர்டன் வந்து ரொம்ப ஒரு மோசமா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதில வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையும் கூட. இந்த ஒரு அப்டேட்
பார்க்குறப்ப எனக்கு உண்மையுமே ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. மேபி ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸா இருந்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு எப்படி ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க நண்பா. அதாவது இப்போ உங்களோட ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களா, இது எல்லாமே பட் ரோமன் ரெயின்ஸோட எல்லா ஷெட்யூல், அதாவது எந்தெந்த இயர்ல வந்து எந்தெந்த மேட்சஸ் பண்ணாங்க, எத்தனை மேட்சஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அவரோட ஷெட்யூல். நம்ம வந்து 2020லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 33 தாட்டி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அது இல்லாம 2021 வந்து 61 தாட்டி அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. 2022 வந்து 52 தாட்டி அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அதே 2023ல அதே 52. அதே 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 6 தாட்டி தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. இதே இப்போ வந்து 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வெறும் 3 தாட்டி தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் எதுலையுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்பியரன்ஸ் ஆகல. இது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட தப்பு தான். அதாவது நம்முடைய WWEயோட ஒரு தப்பு தான். ரோமன் ரெயின்ஸ் தப்பு அப்படிங்கிறத விட நம்முடைய WWEயோட ஒரு ஓன் தப்பு தான். அதாவது நம்முடைய WWE வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உண்மையிலுமே நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸோட அடையாளத்தை எல்லாத்தையுமே நம்மளுடைய WWE வந்து குழி தோண்டி பெதைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது இப்போ வந்து நம்முடைய WWEயோட ஒரு ஓன் பிளான் என்ன தெரியுமா? அதாவது இப்போ வந்து வளர்ந்து வர ரெஸ்லர் இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாத்தையுமே வளர்த்து விடணுமே அப்படிங்கிறக்காக தான் இப்போ வந்து WWE அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கே தவிர, இதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் வந்து WWEக்காக இவ்வளோ செஞ்சீங்க, இவ்வளோ போனீங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கணக்கு கிடையாதுன்னா, இப்போ அவங்களோட ஒரு ஓன் பிளான் என்னென்னா வளர்ந்து வர ரெஸ்லர் வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிறக்காக தான். ரோமன் ரெயின்ஸும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பலியாடு தான். ஜான் சீனாவும் ஒரு பலியாடு தான். நம்முடைய ராண்டி ஓர்டனும் ஒரு பலியாடு தான். அதாவது ஆல்மோஸ்ட் வந்து WWEல ஒரு மிகப்பெரிய ரெஸ்லராக இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாருமே இப்போ வந்து WWEயோட ஒரு மிகப்பெரிய ஒரு பலியாடு தான். அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் இப்போ இருக்காரு. இது வந்து என்ன சொல்கிறது பட் தெரியல. ஆனாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு மதிப்பு, மரியாதை, அவர் சேர்த்து வச்ச அதிகாரங்கள், அந்தஸ்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்முடைய WWE வந்து இப்போ வந்து குழி தோண்டி பெதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அடையாளத்தை எல்லாத்தையுமே நம்முடைய WWE வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து யாரோட தப்பு அப்படின்னு கேட்டால், இது வந்து நம்முடைய WWE தப்பு தான். அதாவது இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து போயிட்டார். அதாவது ரெஸ்ல்மேனியாலேருந்து மேட்ச் பண்ணார், அதுக்கப்புறம் போயிட்டார். ஆனால் நம்முடைய WWE நினச்சாங்க அப்படின்னா ரோமன் ரெயின்ஸை எப்போ ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கலாம். அதாவது இப்போ வந்து பிராக் லெஸ்னர் வந்து WWE இல்லை, ஆனாலும் அவரை வந்து WWEல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவர் முக்கியம், WWEக்கு வந்து இப்போ வேணும், கரண்ட்லி அவர் வேணும் அப்படிங்கிறக்காக WWE வந்து கொண்டுட்டு வரலாம். ஆனாலும் இப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் இல்லாமே WWE நல்லாவே போயிட்டு இருக்கு, நல்லாவே அவங்களுக்கு வந்து வருமானம் வருது. இப்போ நம்முடைய CM பங்கா இருக்கட்டும், ஜான் சீனாவா இருக்கட்டும், ராண்டியா இருக்கட்டும், ட்ரூவா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வச்சு நம்முடைய WWE வந்து அதிகமான ஒரு வருமானத்தை வந்து இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ரோமன் ரெயின்ஸ் எதுக்கு கொண்டுட்டு வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி, அது வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்டெரக்ட்லியும் நம்ம வந்து நம்முடைய WWE வந்து ஓரத்தில் ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிறதா அது வந்து முழுக்க முழுக்க உண்மை கூட. இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஓனான என்னோட ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டா, ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு அடையாளத்தை வந்து WWE வந்து முழுக்க முழுக்க அழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத உங்களோட ஒரு கருத்துப்படி நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா எத்தனை பேர் வந்து ரோமன் ரெயின்ஸோட உண்மையான ஒரு விஷயமா அப்படிங்கிறத சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் நண்பா.